ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தட்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூரா. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன, எதுக்காக, இந்தியா யாருக்கு அகெயின்ஸ்டா, எதனால அப்படின்னு சொல்லி அதோடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். பட் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தட்ஸ் இந்தியாவோட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிங்களா, இந்தியாவோட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், தட் வி ஷுட் நோ. ஸோ இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓகேவா தட்ஸ் இந்தியாஸ் வெரி பவர்ஃபுல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேவா, இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு S-400 சிஸ்டம். இப்போது இந்த ஒரு இந்தியாவோட இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து யார் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ரஷ்யன்ஸ் டெக்னாலஜி. சரிங்களா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கினது தான் என்னது அப்படின்னா இந்த S-400 மிசைல் சிஸ்டம். இப்போது இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டமோட மெயின் விஷயம் என்ன, அதோடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் கேன் ஏபிள் டு டிடெக்ட் அண்ட் ஆல்சோ ஷூட் த திங்ஸ். ஓகேவா, எப்படி அப்படின்னா இட் கேன் ஸ்கையில் இருக்கக்கூடிய ஏர்பிளைன்ஸாக இருக்கலாம், அல்லது மிசைல்ஸாக இருக்கலாம், ட்ரோன்ஸாக இருக்கலாம். அந்த ஏர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஈஸிலி டிடெக்ட் அண்ட் ஆல்சோ ரெடி டு ஷூட் அட் எனி டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அந்த டார்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனிமீஸோட ட்ரோன்ஸ் வந்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே இது என்ன பண்ணிடுமா வேகமாக அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இதுதான் இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா ரேடார் சிஸ்டம் இருக்குது. ஸோ ரேடாரோட மெயின் திங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் கேன் டிடெக்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் வெரி ஈஸிலி ஈவன் அண்டர் தி ஓஷன். அப்படி இருக்கிறப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இதில் ரேடார் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா அப் டு 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு டிடெக்ட் த திங்ஸ் வெரி ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மிசைல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா 600 கிலோமீட்டர் தள்ளி நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வருது, ஒரு த்ரெட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், we can easily operate this S-400 defense missile system and we can attack our enemy's missiles even it's far away from 600 kilometers. ஓகேவா, 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆப்ஜெக்டை கூட it can easily spot and also operate it very ஈஸி மேனர். ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் த்ரெட் வருது அப்படின்னு சொல்லி இது கண்டுபிடிச்ச உடனே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிசைலால் அந்த எனிமி மிசைலால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மிசைல் சிஸ்டம், நம்மளோட மிசைல் சிஸ்டம் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மாதிரி இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மிசைல் சிஸ்டம் இங்கே இருக்குது, இப்போ இந்த சைடு வந்து நமக்கு ஒரு த்ரெட் வருது, இந்த சைடு ஒரு த்ரெட் வருது, இங்கிட்டிருந்து ஒரு த்ரெட் வருது, இப்படி ஒரு த்ரெட் வருது அப்படின்னா இதால் அட் அ டைமில் இந்த ஒன்று மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் கேன் ஃபோக்கஸ் n நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அட் த சேம் டைம். சரிங்களா, அதான் இதோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி. எத்தனை டார்கெட்ஸ் இருந்தாலுமே அட் த சேம் டைமில் இது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி அடிச்சிடும், ஹிட் பண்ணிடும். அதே மாதிரி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளே பண்ணிட்டு வந்திருந்தாலும் கூட இது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது, இது வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்படின்னா கூட அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அட் எனி ஹை ஸ்பீட் இது என்ன பண்ணுன்னா ஈஸியாக டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போது இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா S-400 இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் சிஸ்டம், இது இந்தியாவோடது. பட் யாரை மேட் பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து மேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு டிடெக்ட், ட்ராக் அண்ட் ஷூட் டவுன் எனிமி ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் பிஃபோர் தே அட்டாக். அது வர்றதுக்குள்ளே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா அட்டாக் பண்ணிடும். கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ்? ஸோ கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா டார்கெட்டை வந்து பார்த்துரும். அதே மாதிரி 400 கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு டெஸ்ட்ராய். இது வந்து ஸ்பாட் பண்ணுறது வந்து பார்க்குறது வந்து 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்க்கும், அழிக்கிறது வந்து பார்த்தோம்னா 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் அ டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா 80 டார்கெட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
we can able to detect by using this S-400 defense system. 80 டார்கெட்ஸை வந்து, அதாவது 80 மிசைல்ஸை வந்து என்ன பண்ணும், அட் த சேம் டைமில் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஷார்ட், மீடியம் அதே மாதிரி லாங் ரேஞ்ச் த்ரெட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு டிடெக்ட் வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can easily cover wide area for our strong protection. சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஈவன் ஃபார் அ வைடர் ஏரியாஸ். சரிங்களா? நிறைய இடத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு மிசைல் சிஸ்டம் மூலமாக நம்ம ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்டுலேயே கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க, ஆப்வியஸ்லி அவங்க தான் உருவாக்குனாங்க. இந்தியா யூஸ் பண்ணுறாங்க, சைனா யூஸ் பண்ணுறாங்க, டர்க்கி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்பவே கீ இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் தட் யூஸிங் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் இன் தேர் ஆர்மி. ஸோ நம்ம எப்போ சைன் பண்ணாங்க, இந்தியா வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா கூட எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 2018 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. S-400 5 யூனிட்ஸை வந்து நம்ம வாங்குறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா $5.4 பில்லியன் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுக்காக நம்ம பே பண்ணியிருப்போம். இது வந்து 2021 தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நமக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க. அது மூலமாக நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we are strengthened our air defense அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சென்சிட்டிவ் பார்டர்ஸ் லைக் பாகிஸ்தான், சைனா இந்த மாதிரியான பார்டர்ஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கணும். பட் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இது ரொம்ப பயங்கரமாக யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ S-400 டிஃபென்ஸ் சிஸ்டமை தாண்டி நம்ம ரஷ்யாவோட வேறு என்னெல்லாம் டீல் பண்ணியிருக்கோம், வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா நமக்கு கொடுத்தது தான். அதே மாதிரி S-400 ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமையுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரஷ்யா மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் அ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிங்களா? இது என்ன டைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 கிலோமீட்டர்ஸ். இதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2021 வாங்கினாங்க. இப்போ 2025 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரம்மோஸ் மிசைல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். இட் இஸ் அ சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம லேண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் சீலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2023 இதோடைய ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can target our த்ரெட் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க இக்லாஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன் பேட்ஸையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். வி கேன் ஈஸிலி இட் இஸ் அ போர்ட்டபிள் திங். ஓகேவா? வி கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இட் இஸ் அ மேன் போர்ட்டபிள் திங். ஓகேவா? வி கேன் ஈஸி டு கேரி தட். அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ ஷோல்டர் டைப் ஃபயர்டு மிசைல். ஓகேவா? ஷோல்டர் டைப் ஃபயர் மிசைல் தான் என்ன இப்போ நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி, மேன் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ தட் இஸ் கால்டு மேன் பேட்ஸ், தட் இஸ் இக்லாயஸ். ஷோல்டர் டைப் ஃபயர் மிசைல் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் இக்லாயஸ் மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் அண்ட் ட்ரோன்ஸை வந்து சுடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரேஞ்ச் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். ஸோ லோ ரேஞ்ச் தானே. ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொண்டுட்டு வர்றாங்க. பட் இதை வந்து நம்ம 2020 சைன் பண்ணோம். 25 இனிதான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெலிவர் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமையும் நமக்கு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. டெக்னிக்கலி நம்ம ரஷ்யன் சப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு மிசைலுக்கு நம்ம வாங்கிக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இண்டிஜினியஸாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் டெக்னாலஜி மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். இட் இஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சரிங்களா? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்.
இந்த ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிறது. ஆகாஷ்னு சொல்லி வந்துட்டாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கை தான். ஸோ ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து 70 கிலோமீட்டர்ஸ். இண்டக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் டெவலப் பண்ணி எல்லாம் முடிக்கல. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் ரீசெண்டாக 25 ஆர்டர் போட்டது. பட் நம்ம ஓல்டராக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது. பட் ஸ்டில் வி ஆர் யூஸிங் இன் அவர் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் கொன்கூர்ஸ் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைடட் மிசைல் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இது பண்ணது தான். அது மாதிரி ஷிட்டில் 1 அப்படிங்கிற நேவல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் வார்ஷிப்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் வார்ஷிப்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ரஷ்யன் டெக்னாலஜி பட் வெரி ஓல்டர் ஒன். ஓகேவா? KH-31 அண்ட் KH-59 வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ரஷ்யாவோட தான். இட் இஸ் ஏர் மிசைல்ஸ். சரிங்களா? So in this current affairs video we have learned only one thing, that is S-400 defense system. யாரோடது யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா what are all the other missile things that we have bought from Russia அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லேர்ன் பண்ணோம். சரிங்களா? Hope this session is useful and thank you for watching.